வணக்கம். ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குரு எனது தந்தையும் தாய் தந்தைகளை வணங்கி என் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடம் ஜோதிடம் பார்க்க நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பார்க்கலாம். ஜோதிடம் பார்க்க விரும்பும் உடையவர்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 80 720 73 501. இந்த எண்களை தொடர்பு கொண்டு விட்டு எனது அலுவலகத்தையோ அல்லது வாட்ஸ்அப் மூலம் கால் மூலமாகவோ உங்களோட ஜாதகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்று என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாதகத்தில் புதன் பகவானின் புதுமைகள். ஜோதிட ரீதியாக புதன் என்பவர் யார்? புதனுக்கு ஜாதகத்தில் உள்ள சில நிலைகளை ஆராய்ந்து பார்ப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது புதன் பகவான் கல்விக்கு உரியவராகிறார், ஞானத்துக்கும் உரியவர், கல்விக்கு அதிபதி புதன் பகவானே. அப்போ அந்த கல்வியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்னால், கல்வி நல்லா வரணும் அப்படின்னா புதன் நல்ல சுபத்துவமாக இருக்க வேண்டும். உறவு நிலைகளில் தாய்மாமன் நல்லா இருக்க வேண்டும், புதன் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் ஜோதிட ரீதியாக உள்ள விஷயங்கள். இந்த புதன் பகவானுக்கு அவரோட காரகத்துவம் பார்க்கும்போது அவர் கல்வி, ஞானம், தாய்மாமன், விஷ்ணு பகவான், வைசியன், கணக்கன், தனாதிபதி, வாக்கு சாமர்த்தியசாலி, தரகர், கதை, கவிதை, கட்டுரை, ஜோதிடம், சொற்பொழிவு, உபநயனம், வைணவம், கருமம், வியாபாரம், கடித தொடர்பு, அச்சு தொழில், எழுத்து தொழில், சிற்பம், ஓவியம், தேர், நடனம், இது எல்லாமே காரகத்துக்கு அதிபதியாக வரும் புதன் தான். அப்போ இந்த புதன் பகவானுக்கு அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது விஷ்ணு பகவான். இந்த புதனோட ஸ்தலம் திருவள்ளங்காடு, மதுரை மீனாட்சி அம்மன், சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள். புதனுக்கு பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரங்கள், புதனுடைய வீடுகள், புதனோட மொழி, அதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். புதனோட நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில்யம் கடகராசியில் வரக்கூடியது, விருச்சகத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம், மீனத்தில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம். இவரோட கர்ம நட்சத்திரங்கள், புதனோட கர்ம நட்சத்திரங்கள் பார்க்கும்போது ரோகிணி, உத்திரம், போராடம், இதெல்லாம் புதனின் கர்ம நட்சத்திரம். புதனுக்கு அதிபதிக்கு மிதுன வீடு காற்று ராசி வரக்கூடிய தன்மையுடையது. கன்னி வீடு, அங்கு புதன் ஆட்சி உச்சம் பெறுவார், மூல திரிகுணம் அடைவார். மிதுனத்திலே ஆட்சி மட்டுமே பெறுவார், மீனத்தில் நீசம் அடைவார். புதனுக்குடைய நட்சத்திரமான ஆயுள நட்சத்திரத்தில் சூரியனோட கர்ம நட்சத்திர பதிவு கொண்ட நட்சத்திரமாகும். சந்திரன் கேட்ட நட்சத்திரம் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம். ரேவதி செவ்வாயினோட கர்ம பதிவு நட்சத்திரம். இந்த கர்ம பதிவு கொண்ட நட்சத்திர காரக உறவுகள் சூரியனோ ஆயுளையிலையும் சந்திரன் கேட்டையிலையும் செவ்வாய் ரேவதியில் என்றால் அந்த காரக உறவுகள் அவ்வளவு திருப்திப்படாது. அதன் மூலமாக அவருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். திதி சூன்யம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியும் அஷ்டமி திதியும் மிதுனம் கன்னி திதி சூன்யமாக வரும். அது மாதிரி திதி சூன்யம் அந்த கர்ணநாதன் அப்படின்னு பார்க்கும்போது கிம்ஸ்தக்னம் கரணம், புதனோட அதிபதியான கர்ணநாதன். அதிபதி பார்த்தீங்கன்னா தன்வந்திரி, புழு பூச்சி அட்டைகளுக்கு துன்புறுத்தல் கூடாது. இந்த கிம்ஸ்தக்னம் அதிபதியை கொண்ட கர்ணநாதருக்கு. அது மாதிரி புதன் பகவான் இது ஒரு வாயு கிரகம், வாத நாய் தன்மையுடையது. இவருக்கு பார்த்தீங்கன்னா மொழிகள் அப்படின்போது தமிழ், கணிதம், சிற்பம், ஜோதிடத்துக்கு நல்ல சிறப்பு வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவரோட மலர் பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர், பச்சை கற்பூரம், இது எல்லாமே இவருக்கு ரொம்ப பிடித்தமான சங்கீதம். புதன் கெட்டு போயிட்டாரு, புதன் சுபத்துவம் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருவள்ளங்காடு சென்று புதன் பகவான் வழிபாடு செய்யலாம். மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யலாம். கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளை வழிபாடு செய்வது சிறப்பு.
புதன் பகவான் ஒரு லக்னத்தில் ஒரு ராசியில் ஒரு இருக்கும்போது, புதன் லக்னத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கருமை நிறமுடையவர், சிறிய வார்த்தைகளாலும் அழகாகவும் வசீகரமாகவும் பேசக்கூடியவர், உணவு பிரியர், நடுத்தரமான உயரம் கொண்டவராக இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 லக்னத்துக்கு 2ல் புதன் அமைந்தால் சுய முன்னேற்றம் உண்டு, பணம் தேடுபவராக இருப்பார், நல்ல குணம் உண்டு, கவிதை, ஜோதிடம், தர்க்க விவாதங்கள் செய்வதில் வல்லவராக இருப்பார். லக்னத்துக்கு 3ல் புதன் இருப்பவர் மதிநுட்பமுடையவர், தந்திரமுடையவர், உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகளில் இருக்கும், எதிரிகளை வெல்லக்கூடியவர். 4ல் புதன் இருந்தால் நல்ல புத்திமான், அடக்கமுடையவர், நல்ல குணம் உண்டு, நல்ல கல்வி உண்டு. உறவினர்கள் வழியில் சற்று கருத்து வேறுபாடு ஏற்படும். 5ல் புதன் இருந்தால் புத்திர விருத்தி மிக குறைவாக இருக்கும், சூதாட்டம் உண்டு, மாமன் வழியில் பகை உண்டு, அரசியல் ஆர்வம் உண்டு, பெண்களால் அவமதிப்பு ஏற்படும், பூர்வீக இடப்பிரச்சனைகள் உண்டு. 6ல் புதன் இருக்கும்போது வியாபார விருத்திகளில் அவ்வளவு சிறப்பாக இருக்காது, கடன், வாடகை சம்மந்தப்பட்ட வாடகை விடுவது, வீட்டு வாடகை, கடை வாடகை, குத்தகை விடுவதில் பிரச்சனை இருக்கும், முன்கோபியாக இருப்பார், படப்படப்பு அதிகமாக இருக்கும். 7ல் புதன் இருந்தால் அருமையான வரக்கூடிய மணமகனுக்கோ மணமகளுக்கோ அவர்களால் இவருக்கு ஆதாயம் உண்டு, நல்ல குணவதியாக இருப்பார், வேதாந்தம் பேசக்கூடியவராக இருப்பார், நல்ல ஆதாயம் உண்டுன்னு சொல்லலாம். 8ல் புதன் இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு, பதவி உண்டு, அவசரப்படக்கூடியவராக இருப்பார். இவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட உடல் ரோகம் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று உண்டு, நரம்பு சம்பந்தப்பட்டது, மூளை நரம்பு சம்பந்தப்பட்டது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை உண்டு. 9ல் புதன் இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு, தந்தைக்கு எழுத்து, கட்டுரை, பேச்சாற்றல் இதை சார்ந்த இதில் தொழில் அமைப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. 10ல் தொழில் புதன் இருக்கும்போது வியாபாரம் உண்டு, எழுத்து தொழில், பத்திரப்பதிவு தொழில், நிருபர், ஆசிரியர், பேராசிரியர், ஏஜெண்டு, ஆராய்ச்சியாளர்கள், நூல் வடிவமைப்பாளர், கதை, கட்டுரை, பேச்சு இந்த மாதிரி துறைகளில் வேலை, கட்டுரை அந்த மாதிரி கணிப்பொறி சார்ந்த துறைகளில் இவருக்கு கணக்கு வழக்கு சார்ந்த துறைகள் இதெல்லாமே வேலை வாய்ப்பு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 11ல் புதன் இருந்தால் புலமை வந்தர், ஜோதிடம் உண்டு, செல்வ செழிப்பு உண்டு, அறிவாற்றல் உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு. 12ல் புதன் இருந்தால் அவர்களுக்கு சற்று முன்கோபியாக இருப்பார், சோம்பேறித்தனம் உண்டு, புரிந்து கொள்ள முடியாத சூழலில் இருப்பார், இவர் ஒரு புரியாத புதிராகவே இருப்பார். இதுதான் புதனினோட சிறப்பு தன்மைகள். புதன் வலுவிலிருந்து காணப்பட்டால், அது நீசம் பெற்றிருந்தாலோ, புதன் வலுத்தன்மை குறைஞ்சிருந்தாலோ நீங்கள் திருவள்ளங்காடு சென்று வழிபாடு செய்வதும், மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வதையும், சென்னை கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளை வழிபாடு செய்வதும் மிக சிறப்பு. பச்சை பயிர் தானம் செய்வது மிக சிறப்பு. பச்சை பயிர்கள், வெந்தயம், கீரை வகைகள், காய்கறிகள் தானம் செய்வது மிக சிறப்பு. குழந்தைகளுக்கு கல்வி கற்க முடியாத புதன் சரியா இல்லை அப்படின்னா, இயலாத மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு, இல்லை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, இவங்களுக்கு உங்களால் முடிந்த பேனா, பென்சில், எழுத்து, நோட்டு, பை இதெல்லாமே நீங்கள் வாங்கி தரணும். அந்த குழந்தைகளோட கல்வி ஸ்தானம் நல்லா வளர்ச்சி அடையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க 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 வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க ஜோதிடம், வாழ்க பிரபஞ்சம்.